இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சேலம் மாவட்டம் வலசையூர் மணிகண்டன் நகர் பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் முருகன் மகன் அருண்குமார், வயது 43. இவர் எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி நித்யா மனு செய்தார். நேற்று முன்தினம் மனு பரிசீலனை நடந்தபோது வேட்பாளர் அருண்குமாரும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவியும் அங்கு இல்லை. அருண்குமார் வேட்புமனுவில் 10 பேர் முன்மொழிவுக்கு 8 பேரும், மனைவி வேட்புமனுவில் 7 பேரின் முன்மொழிவு கையெழுத்தும் இருந்ததால் 2 மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அவர் அதிமுகவிடம் விலை போய்விட்டதாக தாவேகவினர் குற்றம் சாட்டினர். எடப்பாடி தொகுதியில் அதிமுக, திமுக, நாதக வேட்பாளர்கள் இடையே மட்டும் போட்டி இருக்கும். தாவேக வேட்பாளர் போட்டியிடாத சூழல் உருவாகியுள்ளதால் அக்கட்சியினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர். வேட்பாளர் அருண்குமார் தன் குடும்பத்துடன் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் தாவேக மேற்கு மாவட்ட செயலர் செல்வம் கூறியதாவது: அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருந்த அருண்குமார் திமுகவில் இணைந்தார். சமீபத்தில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் வாயிலாக தாவேகவுக்கு வந்த அவரை எடப்பாடி தொகுதி வேட்பாளராக கட்சி தலைமை அறிவித்தது. வேட்புமனு நாளில் கட்சியினருடன் செல்லாமல் வேறு சில நபர்களுடன் சென்று மனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு முன் வேட்பாளர் அருண்குமாருக்கும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவி நித்யாவுக்கும் தலா 10 பேர் முன்மொழிவு கையெழுத்து போட்டு படிவம் கொடுத்து அனுப்பினோம். ஆனால் 10 பேருக்கும் குறைவாக முன்மொழிவு கையெழுத்திட்ட வேறு படிவத்தை அவர் திட்டமிட்டு வழங்கியுள்ளார். மனு அளித்த பின்பு கட்சியினருடன் வராமல் ரெஸ்ட் ரூம் செல்வதாக கூறி வேறு வழியில் சென்றபோதே சந்தேகம் ஏற்பட்டது. வேட்புமனு பரிசீலனை நடந்தபோது அலுவலகத்திற்கு வந்து கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளே செல்லாமல் உடனடியாக வெளியேறியுள்ளார். வேட்பாளரை காணவில்லை என எஸ்பி அலுவலகத்திற்கு ஆன்லைனில் புகார் அளித்தோம். அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மனைவி மற்றும் குடும்பத்துடன் அவர் தலைமறைவானது தெரிய வந்துள்ளது. யாரோ ஒருவரது பிடியில் சிக்கி அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று அவர் கூறினார்.